ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ளவுஸோட பேக் நெக் வந்து எப்படி டீப்பாக ரவுண்டாக கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மொத்தம் 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். நான் ஆம்கோல் வந்து 5.5 எடுத்திருக்கேன். இப்போ வந்து நெக்குக்கு வந்து இப்போ எவ்வளோ மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 2.25 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா டீப்பாக வெட்டுறதுனால நம்ம 2.5 இன்ச் அதுக்கு மேலே வெட்டினோம்னா நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் வரும். நம்ம அதனால் 2.25 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் 9 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். நல்லா நம்ம இறக்க கொடுக்கறதுனால நம்மளுக்கு இங்கே 2.25 இன்ச்சு போதும். அதை விட அதிகமாக எடுத்தோம்னா நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் வரும். அதை வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து டீப்பாக வேண்டாம், நார்மலாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா அப்படியே நம்ம இதுலேயே ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டீப்பாக வேணுங்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணலாம். அதாவது முதுகு பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வர்ற மாதிரி. அதனால் நம்ம கொஞ்சம் இப்படி தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ வேணுமோ டீப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கலாங்க எக்ஸ்ட்ராவாக. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா 3 இன்ச் வருது. நமக்கு 3 இன்ச்சுக்கு இப்படி ஒரு மார்க் போட்டுக்கலாம். இங்கேருந்து இப்படி கிராஸாக நம்ம 2.25 ஜாயின் பண்ணுற மாதிரி மார்க் போட்டுக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம இதிலேருந்து வரையலாம். அதாவது செகண்டாக போட்டுடலாம், அதில் வந்து வரையலாம். உங்களுக்கு நார்மல் ஷேப் போதும்னு நினச்சிங்கன்னா இதில் ரவுண்ட் வரைஞ்சிக்கங்க. இல்லை எக்ஸ்ட்ராவாக டீப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா செகண்டில் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் பிகினர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ரவுண்டு வரையறதுக்கு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது பாக்ஸ் மூடி அது மாதிரி வச்சு வரைஞ்சிக்கலாம். நான் இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பாவோட மூடி எடுத்திருக்கேன். இதை வச்சு இந்த இடத்துலையும் நீங்கள் இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு அந்த ரவுண்டு கிடைக்கும். அதை அப்படி வச்சு இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு இது போதும்னு நினச்சிங்கன்னா அதாவது இங்கே வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கங்க. அது இந்த ஷேப் போதுன்னா இங்கே ரவுண்ட் கொடுத்துக்கேன், இல்லை டீப்பாக வேணுன்னா இங்கே ரவுண்ட் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ டீப்பாக வெட்டுறதுனால செகண்டில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், நல்லா டீப்பாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே இது போல் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.